தப்பான சிந்தனைய கொண்ட ஒரு நடிகனுக்கு ஏன் ஆதரவு குடுக்குறீங்கன்னு நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கவர்ன்மெண்ட். அந்த கவர்ன்மெண்ட்டே யாருன்னு முடிவு பண்ற உரிமை ஒரு காமன் மேனான என்கிட்ட இருக்கும்போ, அந்த பொறுப்போட வேல்யூ தெரியாம சும்மா ஒரு ஆளுக்கு நான் ஆதரவு குடுக்க மாட்டேன். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களோட செயல்ல ஏதாவது ஒண்ணு புடிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி விஜய் அவங்க செஞ்ச நெறைய நல்ல விஷயங்களும், போராட்டங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு நெனைக்கிற மாரி எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இலவச கணினி மையங்கள், கல்வி விருதுகளை கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்துறது, ஏழை மாணவர்களுக்கு வேண்டி ஓசூர்ல இலவச பள்ளி திறந்தது, ஏழை பெண்களுக்கு பல ஊர்கள்ல நிறைய இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறது, முன்னாடியே நிறைய ஏழைங்களுக்கு இலவசமான தையல் மிஷின்கள் வாங்கி கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு முச்சக்கர வண்டி, ஏழைங்களுக்கு புக்ஸ், அரிசி பருப்பு மாதிரியானதை டைரக்டா வாங்கி கொடுத்து நிறைய இடத்துல நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. சுனாமி, குஜராத் பூகம்பம், நிறைய புயல் மாதிரியான டிசாஸ்டர்ஸுக்கு ஃபண்டு மட்டும் கொடுக்கறது இல்லாம உண்டியலை கையில ஏந்தி தெரு தெருவா இறங்குறத நிறைய இளைஞர்கள் பார்த்து அவங்களும் களத்துல இறங்கி இருந்தாங்க. அப்படி தமிழ்நாடு பூரா இருந்த விஜய் ரசிகர் மன்றம் கொஞ்சம் கொஞ்சமா விஜய் மக்கள் இயக்கமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டா கூட ஐயா எடப்பாடி அவங்க கொரோனா டைம்ல விஜய் எங்க போனாருன்னு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. கொரோனால கூட விஜய் 1,30,00,000 ஃபண்டு கொடுத்தது மட்டும் இல்லாம சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு நிறைய நிவாரண நிதிகள் கொடுத்திருந்தாங்க. ஒரு நடிகன் எப்படி சிஎம் ஆகலாம், இவ்வளோ படிச்சிருக்கான், இவன் தான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஒரு தப்பான விஷயத்த பார்த்தா அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிற சென்ஸும் இருக்கிறத எப்படி இன்னமும் பெட்டரா, ஸ்மார்ட்டா, அட்வான்ஸ்டா, எக்கனாமிக்கலா அப்கிரேடு பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருந்தாலே அதுவே பெரிய குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கு நல்லது பண்ணணுங்கிற மனசு இருந்தாலே போதும். வேற எந்த குவாலிஃபிகேஷனுமே வேண்டாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள்.